ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு சிக்கன் தோசை, அதாவது கறி தோசை. அதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கறியை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியனும் டொமேட்டோவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பைசஸ்க்கு இது சோம்பு போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. அண்ட் இது கூட வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்சுருக்கோம். ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு அண்ட் இது கூட வந்து நல்லா குட்டியாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம அழகாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக போட்டால் போதும். கல் உப்பு சால்ட் கறிக்கும். ஸோ கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சிக்கன் போட்டிருக்கோம். ஸோ சிக்கன் போட போகிறோம். அதனால் சிக்கனுக்கான ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ உங்களோட கணக்குக்கு பார்த்தா அது 1 ஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. ஸோ அதை நல்லா நம்ம வந்து பொடியாக நறுக்கி இது பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா வேக விடுவோம். இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான்வெஜ்னால மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் சேர்ந்து நல்லா கலரி விட்டுட்டு இது நல்லா குழையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கறி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எதுக்காக நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க? ஆனால் கறி தோசைக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் வந்து அதோட இதில் உட்காரம் நல்லா. ஸோ ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டு கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நிவேவே கைமா பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வந்து சாலிடாக மாதிரி, அதாவது ரொம்ப திக்காக தக்காளியெல்லாம் இதுவாகி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளோட சிக்கனை வந்து நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கிளறிடலாம். பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வேண்டியது எல்லாமே. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அண்ட் சில்லி தூள் அண்ட் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப கறி தோசைன்றதுனால பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஸோ வேணும்னா அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு காரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இதுவாக போட்டிருந்தோன்ட்டு வெறும் தண்ணி வந்து நான் 1 கிளாஸ் தான் விட்டுருந்தேன். ஸோ அதிலே வந்து இது பண்ணிவிட்டு ஸோ ஒரு எண்டு ஸ்டேஜில் வந்து நல்லா இன்னும் ஏதாவது பீசஸாக இருந்துச்சுன்னா கொத்தி விட்டுக்கலாம். ஸோ ஏன்னா அது நம்ம குட்டி குட்டியாக இருந்தால் தான் அது கறி தோசையில் வந்து தோசையும் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசாக விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து கறி தோசையோட கிரேவி. ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பா இருக்கான்றதுனால நான் நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் வச்சே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நல்லா அப்படியே பொடி மாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கை மாஸ். ஸோ அந்த மாதிரி வரும் டெக்ஸ்டர். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து நான் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வெந்துட்டுருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இது வந்து வெந்துட்டுச்சு. அவ்வளோதான், பிரிஞ்சோன்னே வந்துடும். ஆனாலும் நம்மளோட பங்குக்கு கொஞ்சம் நேரம் வேக விடுவோமே. ஓகே, ஸோ இது ஃபைனல் எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடைய டெக்ஸ்டரில் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சரிங்களா? ஃபைனல் அவுட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் கறி தோசையில் எப்படி இதை நம்ம பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நான் ரொம்ப நேரம் சிக்கனை வேக வைப்பேங்க. ஏன்னா வந்து எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப நேரம் வேகணும்,
அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் வேக வச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் வேக வைங்க. ஸோ தட் உங்களோட ஏன்னா வேகாமல் சாப்பிட்டா நமக்கு வயிறெல்லாம் சரியில்லாமல் ஆகும். எனக்கு குழந்தை இருக்குது. அதே மாதிரி நான்வெஜ்னால நான் ரொம்ப ரொம்ப பார்த்து வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ கறி தோசைக்கு தோசை இது பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, மஞ்சத்தூள் கண்டிப்பாக நான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஓகே வெயிட் எல்லா இதுக்கும் வந்து வர மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கறியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கறியை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப போட்டாலும் வந்து இட் நாட் பி குட். அண்ட் கூட வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் சொல்லாதீங்க எண்ணெய் நிறைய இருக்குன்ட்டு. எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்குங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட கறி தோசை. அண்ட் இது டாப் ஆஃப் இட் லைக் நான் லைட்டாக வந்து பெப்பர் வந்து போட்டிருக்கேன். வேண்டியவங்களுக்கு பெப்பர், இல்லைனா ஓகே நீங்கள் அது அவாய்ட் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே, நாங்கள் வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஸோ அதுதான். ஓகே, நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹீட்டில் படும்போது அது ஒரு கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்குன்றதுக்காக. இப்படி தாங்க இருக்கும். வீட்டுக்காருக்கு ஊற்றி கொடுத்துருக்கேன். ஏங்க சாப்பிட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கா? வேறு லெவலா? காரம் உப்பு இதெல்லாமே நல்லா இருக்குங்களா? பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Bye friends.